மக்களே, வெல்கம் டு அலை விலாக்ஸ். என்னடா வீடியோ போட்டிருக்கேன் இந்த டைமில் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ வரும் சீக்கிரம். என்னென்னா, நேற்று ஆடி 18, அதனால் நேற்று எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். அதனால் குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். சரி, நாளையிலேருந்து குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். நேற்று 3ஆம் தேதி இல்லைங்களா, நமக்கு இந்த ஆவின் பாலில் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. பால் 3ஆம் தேதி நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் பால் வாங்கினேங்க. அந்த பாலோட இது காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இது 3ஆம் தேதி இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். 3ஆம் தேதி இங்கே எழுதியிருக்கு. 3ஆம் தேதி பால் வாங்கியிருக்கேன், சரிங்களா. 1/2 லிட்டர் பேக்கெட்டு 2 வாங்கினேன். இதோட ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 ருபீஸ், சரிங்களா. 22 உங்களுக்கு தெரியுதா? அது 22, சரியா. ஆனால் பால் 22 அப்படின்னு சொன்னால் நம்ம 1/2 லிட்டருக்கு 22னா நம்ம 24 வாங்குகிறாங்க. அதே மாதிரி 1 லிட்டருக்கு 44 ரூபான்னா இதில் 44 அப்படியே 1 லிட்டருக்கு வந்துச்சுன்னா 48 ரூபா வாங்குவாங்க. அது இங்கே தான் நடக்குதா, எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சில இடத்துல 48 வாங்குறாங்க, ஒரு சில இடத்துல 47 வாங்குறாங்க. இப்படி பாலோட ரேட்டு ஏறிட்டு தான் போகுது. நடுத்தர மக்கள் என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது, இந்த ஆவின் டிலைட் நான் வாங்கினேன், சரிங்களா. 3ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு நான் வாங்கினேன். ஆனால் காலையில் டீ போடும்போது பால் கெட்டுருச்சு. இந்த ஆவின் டிலைட் இந்த காலையில் கெட்டு போச்சு. பக்கத்தில் ஷாப்பில் தான் வாங்கினேன், கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா திருப்பி அது நீங்கள் 3ஆம் தேதி வாங்கினீங்கன்னா 3ஆம் தேதியே கொடுக்கணுமா? அது எப்படி 3ஆம் தேதி 7 மணிக்கு வாங்கினா 1 லிட்டர் பால் ஒரு வீட்டுக்கு 1 லிட்டர் தேவைப்படுது, சரிங்களா. நைட்டு 1/2 லிட்டர் யூஸ் பண்ணுவோம், காலையில் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. நேற்று 1 லிட்டர் பாலுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா என்னோட குழந்தைக்கு 6 வயசு ஆகுது. நைட்டு பால் குடிச்சிட்டு படுப்பாங்க. இப்போ 2 நாளாக அவங்களுக்கு ஃபீவர், அதனால் பால் கொடுக்கல. அப்போ நேற்று 1 லிட்டர் வாங்கின பால் அப்படியே இருக்குது. நேற்று 3ஆம் தேதி 7 மணிக்கு நான் இந்த பால் வாங்கினேன். காலையில் 9 மணிக்கு கொண்டு போய் பால் கெட்டுருச்சுங்க அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டேன், என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, கொடுக்க முடியாது, மாற்றி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆவின் பால் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், ஒருத்தங்க கிட்ட நீங்கள் சப்ளை கொடுக்குறீங்க, ஒரு பால் சப்போஸ் இது கெட்டு போகுது, சரிங்களா. கெட்டு போகிறது நாங்கள் போய் திருப்பி கொண்டு போய் கொடுக்குறோம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இது குழந்தைங்க குடிக்கிற பால், சரிங்களா. குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பால் கெட்டுருச்சு, பண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு பேக்கெட்டுக்கு நீங்கள் 22 ரூபான்னு சொல்கிறீங்க, அவங்க 2 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 24 ரூபா வாங்குறாங்க. கேட்டால் ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட்டுக்கு பணம் கட்டணும், அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 ருபீஸ் வாங்குறாங்க. இது என்ன நியாயம்? பால் எங்களுக்கு கெட்டு போன பால் ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா அதுதான். நீ 3ஆம் தேதி நைட்டு வாங்கினாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு வாங்கினாலும் மறுச்ச அந்த ஒரு நாள் போனால் 4ஆம் தேதி கணக்கானாலும் கொடுக்க மாட்டாங்களாம். இது என்னங்க நியாயம்? எனக்கு புரியல. புரியுதுங்களா? நாவினில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதான்னு தெரியல. ஒரு டேட்டு 3ஆம் தேதிக்கு நேற்று வாங்கியிருக்கோம், 3ஆம் தேதி நைட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். 3ஆம் தேதி நைட்டுக்கு யூஸ் பண்ணலை. 3ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு பால் வாங்கினது, 4ஆம் தேதி காலையில் 6-7 மணிக்கு டீ வைக்கிறோம். ஆனால் அந்த பால் கெட்டு போச்சு. 9 மணிக்கு கடையில் கொண்டு போய் கொடுத்தா இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டேன், பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது யார்கிட்ட சொல்கிறது? இதுக்கு என்ன வழி? மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணலாம்? இதுக்கு நான் இது நுகர்வோரில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, இல்லை நான் இது என்ன பண்ணணும்? மக்களாக நீங்கள் தான் எனக்கு எனக்கு அட்வைஸ் கொடுக்கணும். ரெண்டாவது எனக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும். ஏன்னா ஆவினில் பால் சம்டைம்ஸ் கெட்டுறது இதுதான், கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. ஸோ
நம்ம முந்தின இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பால் வாங்கி திருப்பி நம்ம கொடுக்க மாட்டோம். நமக்கே தெரியும் சரிங்களா, நம்ம டேட்டு அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். அந்த 3ஆம் தேதி பால் நைட்டு 7 மணிக்கு வாங்கின பால் 4ஆம் தேதி காலையில் டீ வைக்கும்போது கெட்டு போயிடுச்சுன்னா இதை கொண்டு போய் கொடுத்தா நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மக்கள் நீங்கள் தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. இது யார் நிர்ணயம் பண்ணணும்? எம்ஆர்பி ரேட்டை விட ஜாஸ்தியாக வாங்குறாங்க. என்னங்க பண்ணுறது? மக்கள் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். எனக்கு தெரியல, விவரம் தெரியல. ஏன்னா நான் மட்டும்தான் பாதிக்கப்படுறேன்னா, எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஆவின் மில்காரங்க இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பாலுன்னு எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு இடத்துல வரும். நான் இந்த மாதிரி இன்ன வரைக்கும் அந்த மாதிரி வீடியோ போட்டதே இல்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். இந்த பால் வந்து கெட்டு போச்சுன்னா நம்ம முந்தின நாள் நைட்டு வாங்கினா மறுச்ச நாள் வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அது மத்தியானமோ இல்லை சாயந்தரமோ கொண்டு போய் கொடுக்கலிங்க, காலையில் 9 மணிக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ என்னங்க இது இருக்குது? எனக்கு புரியலையே. மக்கள் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமாக, எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் வருதான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒரு அக்கா வந்து ஆவின் பாலை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க. அதில் அவங்க பால் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பால் வந்து ஒரு மருந்து வாசம் அடிக்குது, என் குழந்தைக்கு கொடுத்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த அக்கா வீடியோ போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஆவின் மில்க்காரங்க அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இதில் வந்து இனிமேல் அந்த ப்ராப்ளம் வராது, அது ஏதோ சம்திங் ரீசன், ஆனால் இனிமேல் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் 2 வாங்கிட்டேன். 1 யூஸ் பண்ணுறேன், காலையில் கெட்டு போச்சு, தூக்கி போட்டுட்டு வேற ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட் இருக்குல்ல, ஏன்னா இது 2 ஒரே டைமில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது அப்படியே பேக் பிரிக்காமையே கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறேன். அக்கா இந்த மாதிரி கெட்டு போச்சு, இந்த பேக்கெட் பிரிக்கவே இல்லை, இதை நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். முடியவே முடியாது, உங்களுக்கு டைமு நீங்கள் வந்து டேட்டெல்லாம் பார்த்து தானே வாங்குறீங்க, நாங்கள் மாற்றி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவின் மில்க்காரங்க இந்த மாதிரி பால் சப்ளை பண்ணும்போது ஒரு சில ரீசன் வரும்போது அவங்க மாற்றி கொடுக்கறதுக்கு இப்போ வந்து கடைக்காரங்க பழைய பால் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு புது பாலெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கா இல்லையா? இதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் மக்களே. எனக்கு தெரியல, விவரம் தெரியலங்க. நான் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் நடத்துகிற சாதாரண பெண். எனக்கு தெரியாது. என் குழந்தைங்க இந்த பால் தான் குடிக்கிறாங்க, இதில் தயிர் இது பண்ணி நாங்கள் குடிக்கிறோம், 2வது வந்து டீ போட்டு குடிக்கிறோம். இதில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கடைக்காரங்க கிட்ட கேட்கும்போது அவங்க அதை மாற்றி கொடுக்கணுமா வேண்டாமான்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லை நான் இதை எங்கே கொண்டு போய் இதை சேர்க்கணுங்கிறது எனக்கு விவரத்தை சொல்லுங்கள் மக்களை. உங்ககிட்ட நான் கேட்குறேன். எனக்கு இதில் கமெண்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூங்க. Thank you.